அதில் வந்து அமைச்சரோட பிரபுவோட தந்தையார் வந்து இன்னும் பல இடங்களில் அவர் லஞ்சம் வாங்கி பல இடங்களில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மைனஸ் ஸ்டாலின் மைனஸ் கலைஞர், அவருக்கு என்ன அரசியல் பாடம் தெரியும்? ஓகே, அந்த அளவுக்கு அவருக்கு பக்குவம் இருக்கானா? இல்லை, எடுத்தங்கவுத்தன்ட்டு பேசுகிறாரு. அதிகாரிகள் பல்வேறு இடத்துங்களில் வந்து லஞ்ச லாவணிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதை இவங்க எப்படி செட்டில் பண்ண போகிறாங்க? பட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து விற்பனை, அது இல்லாமல் வந்து கடைகள் அகற்றன்னு சொல்லி சில இடத்துல கடைகள் அகற்றப்படவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சில மதுபானங்களை வந்து அவங்க இப்போ காங்கிரஸில் போயிட்டு நீங்கள் இவங்களுக்கு இது பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்ட்டு தாவேக்கா போய் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. எப்படி முடியும்? கம்யூனிஸ்டில் போய் தாவேக்கா சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதை எப்படி சொல்ல முடியும்? இல்லை விசிகாவில் போய் தான் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அதனால் மக்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிள். ஸோ பப்ளிக்கு ஒன்ஸ் அதை வந்து ஓப்பன் ஆக்கி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார பிரச்சனை ஆலோசனை நிகழ்ச்சியில் நம்மிடையே இன்று தாவேக்காவை சேர்ந்த ஹசீனா சையத் மேடம் வந்திருக்கார். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போது தாவேக்காவில் பயணத்தை துவங்கியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நேரல் சார்பாகவும் பை தி பீப்பிள் நிர்வாகத்து சார்பாகவும். மேடம், இப்போ வந்து தாவேக்காவில் இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காங்க. ஒரு புது குழந்தை நடக்க துவங்கியிருக்குது. இதுதான் வந்து எல்லாருமே சொல்லுகின்ற விஷயம். ஆனால் தாவேக்காவில் தொடர்ந்து எதிர்வினையான பல விஷயங்களும் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணம் பார்த்தீங்கன்னா ஞான சௌந்தரியம் அவங்களை வந்து அந்த அரசு வக்கீல் போஸ்டிங்காகலாம் கேட்டாங்க, பணம் கேட்டாங்கன்னு போட்டு அவங்கள நீக்கிட்டாங்க. அதுவே பல்வேறு பகுதிகளில் மாம்பாக்கம் ஊராட்சி தலைவர் வந்து லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு அவரை நீக்கிட்டு அவங்க வைஃப் அங்கே நியமிச்சிட்டாங்க. ஸோ இவங்களும் லஞ்சத்துக்கு ஆதரவாக இருக்கின்றார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி மேடம் பார்க்குறீங்க? நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். தாவேக்கா ஆக்சுவலாக வந்து மக்களால், நீங்கள் இப்போ பை த பீப்புள் உங்களோட சேனல், பை த பீப்புள் ஆஃப் த பீப்புள் ஃபார் த பீப்புள் அப்படின்ட்டு ஜனநாயக ரீதியாக மக்களால் ஒரு பெரும்பான்மை கொடுத்து ஆட்சியில் உட்கார்ந்துருக்க வளர்ந்த குழந்தை தான் அது. தவழ்கிற குழந்தை இல்லை, வளர்ந்து நிற்கிற குழந்தை தான். எல்லா அரசுகள்லேயும் வந்து அந்த லஞ்ச லாவணியங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புது அரசு எடுத்த உடனே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து வெகு சில நாள்லேயே ஒரு எம்எல்ஏ கூட ஆகாமல் டைரெக்டாக எம்எல்ஏ ஆகி சிஎம் ஆகிருக்கிறார் தான் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அம்மையாரை எடுத்துக்கோங்க, எல்லாருமே ஒரு எலக்ட்ரல் பொசிஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் சீஃப் மினிஸ்டராக ஆயிருப்பாங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து தெளிவாக தன்னுடைய இன்றைய முதல்வரோட சுதந்திர தின உரையை நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் காலையில் பரேடில் அந்த கோட்டையின் கொத்தளத்தில் கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சியில் நான் இருந்தேன். தெளிவாக நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் சொன்னதே லஞ்சம் லாவண்யத்தை வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். அது ஆல்ரெடி கட்டுக்குள்ளே இருக்குது, இன்னும் அதை கட்டுப்படுத்த வேண்டும். பி கான்ஃபிடென்ட், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத வந்து அவர் ரிப்பீட்டடாக அவர் 2-3 தரம் அந்த லஞ்சத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்த சொன்னார். நிறைய கட்சிகளில் வந்து ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுப்பாங்க தான். ஓகே, இப்போ கணவர் செய்த குற்றத்துக்கு மனைவி என்ன பண்ணுவாங்க? இப்போ நிறைய கட்சியில் ஃபார் எக்ஸாம்பிள் பாஜகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குமரேனந்தர் அவர்கள் பெரிய தலைவர் காங்கிரஸில், அவங்க மகள் வந்து பாஜகவில் கவர்னர் அளவுக்கு போயிருக்காங்க. ஃபேமிலி டு ஃபேமிலி ஒருத்தரோட செயல்பாடுகள் மாறுபடும். கணவர் செய்த குற்றத்துக்கு மனைவிக்கு பதவிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லை. பட் அவர் லஞ்சம் வாங்கினதுக்காக அவர் மேலே அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வக்கீல்கள் நியமனத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு பார்ட் ஆஃப் வக்கீல்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய போஸ்டிங் கிடைக்காத போது அவங்க தங்கள் கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறது வந்து ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. இப்போ மீடியா அப்படின்னா மீடியா இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, போலீஸ் அப்படின்னா போலீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க, லாயர்ஸ் அப்படின்னா லாயர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க யூஸ் பண்ணாங்க. அது கட்சி கோட்பாடுகளுக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுனால நீக்கிட்டாங்க. இது ஒன்றும் பெரிய ஹிமாலய குற்றம்லாம் கிடையாது. ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ அந்த கேடர்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டு அவங்க அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கி தன்னோட உரையில் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. பப்ளிக்கே அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு.
ஜென்சி கிட்ஸ், என் அண்ணான்னு சொல்கிறவங்க, என்ன தம்பின்னு சொல்கிறவங்க, மகன் சொல்கிறவங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ஆட்சி நல்லாட்சியாக அமைய வேண்டும் அப்படின்ட்டு கோரிக்கை வைத்துள்ளார். கண்டிப்பாக இது ஒரு நல்லாட்சியாக அமையும். ஏன்னா இப்போ வந்து மேடம் நிர்வாகத்துக்கு புதுசாக வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள முடியவில்லை, அது நமக்கு கண்டுபிடியாக தெரியுது. இருந்த போதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து இப்போது மினிஸ்டர்ஸ் இருக்கான மினிஸ்டர்ஸுக்கே தெரியாமல் அதிகாரிகள் பல்வேறு இடத்துங்களில் வந்து லஞ்ச லாவணிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அதை இவங்க எப்படி செட்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? இன்றைக்கி தன்னுடைய சுதந்திர தின உரையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், லஞ்சம் வாங்கினா தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னுட்டு. பப்ளிக் சும்மா இருப்பாங்களா? ஓகே, இன்றைக்கி உங்களுக்கே ஒரு வேலை ஆகணும், நீங்கள் ஏதோ அந்த ஆஃபீஸர் டிமாண்ட் பண்ணுறாருன்ட்டு ஒரு லஞ்சம் கொடுத்துட்றீங்க. பட் உங்களுக்கு அதை ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் சம்பாரித்த அந்த பணம் மேபி இன்றைக்கி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நாளைக்கு வேறு யாருன்னா வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவீங்க. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாத வரைக்கும் தான் அது கஷ்டம். தெரியுது மக்களுக்கு அப்படின்போது ரொம்ப ஈஸி. வாட்ஸ்அப்புன்றது வந்து இன்றைக்கி சாமானியர்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக தெரியுது. இப்போ எப்படி தவிகால உறுப்பினராக செய்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் சேட்டில் நீங்கள் போயிட்டு நீங்கள் சேட் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி போட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்டில் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட ஓட்டர் ஐடி வந்துடுது. அந்த அளவுக்கு வந்து ஐடி விங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் மக்களுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்சசிபிள். ஸோ பப்ளிக்கு ஒன்ஸ் அதை வந்து ஓப்பன் ஆக்கி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக லஞ்சத்தை வந்து கட்டுப்படுத்திடலாம். இல்லை மேடம், போன ஆட்சியில் வந்து மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா மது கடை, டாஸ்மாக் போன்ற கடைகள் பிரச்சனைகள் தான் போன வாட்டி பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இதை அவங்க சரி பண்ணுறேன்னு சொல்லி தான் வந்திருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து விற்பனை, அது இல்லாமல் வந்து கடைகள் அகற்றுறேன்னு சொல்லி சில இடத்துல கடைகள் அகற்றப்படவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து சில மதுபானங்களை வந்து அவங்க நீக்கியிருக்காங்க, ஒரு 11 வகையான மதுபானங்களை நீக்கியிருக்காங்க. அது காரணம் என்னென்னா அந்த நிறுவனங்களுக்கு லஞ்சம் தொல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு. ஸோ இது மாதிரிலாம் தொடர்ந்து வந்து டாஸ்மாகோட பிரச்சனையே தினசரி ஒரு பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்குது. இது எப்படி சரி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முடிந்த அளவுக்கு கோவில்கள் பக்கத்தில், பள்ளிக்கூடங்களுக்கு, கல்லூரிகள் பக்கத்தில் இருந்த நிறையா டாஸ்மாகை வந்து மூடியிருக்காங்க. எது ஒன்றுமே எடுத்த உடனே வந்து சாதிச்சிட முடியாதுல்ல, ஸ்டெப் பை ஸ்டெப் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஒரேடியாக குடியை ஒழித்திட முடியுமா அப்படின்னா முடியாது. நிறைய பேர் அடிக்டடாக இருப்பாங்க. இதனால் ஆஃப்டர் கான்சிக்வன்சஸ்லாம் நிறைய ஏற்படும். ஸோ அதெல்லாம் ஒரு அரசு தெளிவாக உட்காந்து யோசித்து முடிவு பண்ணி எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம கல்குவாரி, இது வந்து பல இடங்களில் நம்ம வந்து பத்திரிகைகளில் படிச்சிருப்பீங்க. கல்குவாரிலாம் பல இடங்களில் வந்து மூடப்பட்டதுன்னு குற்றச்சாட்டு இருக்குது, மூடிட்டாங்கன்னு செய்திகள் சொல்லப்பட்டாலும் பட் அது வந்து மர்மமான முறையில் இன்னும் பல இடங்களில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் வந்து அமைச்சரோட தந்தையார் வந்து இன்னும் பல இடங்களில் அவர் லஞ்சம் வாங்கி பல இடங்களில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்படுதாரா? இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க மேடம் இதெல்லாம்? ஏன்னா கல்குவாரி போன்ற விஷயங்கள்லாம் அதே கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய் விஷயம். அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து சரி பண்ண போடும் அந்த ஆட்சியில் நினைக்கிறீங்க? இந்த கல் குவாரிகள், கிரானைட்டுகள், மணல் குவாரிகள் இதெல்லாம் வந்து என்னதான் ஒரு அரசு கட்டுப்படுத்தினாலும் அரசியல் ஆளுமை அப்படிங்கிறது ஒன்று, இந்த ஆஃபீஸர்ஸ் ஆளுமை அப்படிங்கிற இந்த பியூரோக்ரஸி வந்து ஒரு சைடு. என்னதான் அரசியல் ஆளுமை ட்ரை பண்ணி அதை கட்டுப்படுத்தினாலும் அன்லஸ் அண்ட் அன்டில் பியூரோக்ராட்ஸ் கிட்டேருந்து ஒரு கோஆப்ரேஷன் வராமல் அதை 100% கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அதை எல்லாருமே தேன் எடுத்திருக்காங்க. தேன் எடுக்கக்கூடிய கையை வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க நக்காமல் விடுவாங்க? அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், எடுத்த உடனே பண்ணிட முடியாது. அந்த பியூரோக்ராட்ஸோட கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ தாவேக்கா வந்து ஒரு புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பித்து புதுசாக ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கோம். இப்போ தான் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. நிறைய எம்எல்ஏஸ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமர்ஸ், பாலிட்டிக்ஸ்க்கு ஃபஸ்ட் டைமர்ஸ், ஆம்பிஷியஸ் பாலிட்டிஷியன்ஸ் அண்ட் ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன்ஸ்ன்னு இருப்பாங்க. இப்போ ஆம்பிஷியன்ஸ் பாலிட்டிஷியன்ஸ் அப்படின்றவங்க நாங்களாம் வந்து மாணவர் பருவத்திலேருந்தே எங்களுக்கு வந்து அரசியல் தான் வேணும், லாயர் ஆகலாமா டாக்டர் ஆகலாமான்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கு. இந்த கட்டத்தில் 17 வயசுலேயே நாங்களாம் மாணவர் காங்கிரஸில் இணைந்துட்டோம். அப்படி ஆம்பிஷியஸாகவே பாலிட்டிஷியன் ஆகணும்னு விருப்பப்படுறவங்க இப்போது தாவேகா கட்சியில், எங்களோட கட்சியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் எம்எல்ஏக்களாக இருக்காங்க. அவங்களாம் ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன்ஸ். அதில் குற்றச்சாட்டு பிளாக் டிக்கெட் விற்றவங்கலாம் வந்திருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இல்லையா? சரி, அது எல்லா கட்சியிலையும் இருக்குது. அப்படி பார்த்தா திமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் ரிக்ஷாலாம் எடுத்துருக்கவங்களாம் இருக்காங்க, சாராயத்தை வந்து கள்ள சாராயம் விற்றவங்களாம் இருக்காங்க.
ஸோ அந்த ஆக்சிடென்டல் பாலிட்டிஷியன்ஸ் கிட்ட வந்து அந்த பேசிக் கம்யூனிட்டிஸே இல்லைன்றது தான் அன்றைக்கி சட்டசபையில் கூட விசிகா உறுப்பினர் சொன்னார். அவங்கக்கிட்ட ஒரு வாகன வசதியோ இல்லை உதவியாளர்களோ யாருமே இல்லை. ஒரு சாமானிய மக்கள் வந்து இன்றைக்கி பதவி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். எடுத்த உடனே எல்லாருமே பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்பீட் பிடிச்சி அந்த அரசியல்வாதி கற்றுக்கிற வரைக்கும் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்கள வழி நடத்துவாங்க. அப்போ ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இல்லாமல் வழி நடத்த மாட்டாங்க. இது கேரளா கிடையாது. கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடத்தும் போது நீங்கள் கருணாகரன் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பார், சரிங்களா? ஒரு அடிமட்ட தொண்டன் போயிட்டு அங்கே அவர்கிட்ட வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மேட்டரோ இல்லை ஏதோ ஒரு மேட்டரோ சொன்னால் ஃபோனை எடுத்து டைரெக்டாக ஒரு சீஃப் மினிஸ்டர் பேசுவார், அதிகாரிகள்கிட்ட சொல்லுவார். சொல்லலைன்னா திட்டுவார். திட்டியோ கேட்கலன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவார். அப்போ அதிகாரிகள் வந்து அங்கே கை கட்டி நிற்பாங்க. கேரளா பாலிட்டிக்ஸ் அப்படி. காங்கிரஸ் ஆகட்டும் கம்யூனிஸ்ட் ஆகட்டும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கேரளா பாலிட்டிக்ஸ் அப்படி தான். வெஸ்ட் பெங்கால் பாலிட்டிக்ஸ் அப்படி தான். கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துலலாம் பாலிட்டிக்ஸ் இப்படி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயக ஆட்சி ரொம்பவே இந்தியா முழுக்க ஜனநாயக ஆட்சி தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சி. அப்போ ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து எல்லா சாதுரியமும் தெரியும். எப்படி எங்கே எப்படி பண்ணால் எப்படி பண்ணி எப்படி பரட்டி எப்படி ஃபைலை கழுத்து வாங்குறதுன்னு தெரியும். எல்லாரையும் நான் அப்படி சொல்லலை. பட் ஒரு சிலர் வந்து அப்படி தான். ஓகே. பட் இந்த ஆட்சிக்கு கிடைத்த வரப்பிரசாதம் நம்மளோட சீஃப் செக்ரட்டரி. நீங்கள் எப்படி திருப்பி போட்டாலும் அவர் வந்து ஒரு தவறான வழி நடத்துதலுக்கே போக மாட்டார். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். அந்த அளவுக்கு வந்து ஒரு தெளிவான அரசாங்கத்தை இதுக்கு முன்னாடியும் நடத்தி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட கைடன்ஸ் வந்து அங்கே ப்ராப்பராக தான் இருக்கும். பட் இந்த அடிமட்டத்தில் இந்த ஆஃபீஸர்ஸை எப்படி சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணி இனி இந்த ஆட்சியை கொண்டு போகிறது அப்படிங்கிறது எங்கள் முன்னாடி இருக்க பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை வந்து கூடிய சீக்கிரமாக ஓவர் கம் பண்ணிவிடுவோம். மேடம், நீங்கள் 17 வயசுலேருந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கீங்க, செயல்பட்டுருக்கீங்க. நான் உங்களோட பல்வேறு போராட்டங்களை நான் கூர்ந்து கவனிச்சிருக்கிறேன். சத்தியமூர்த்தி பவனில் 2016 ஏற்பட்ட பிரச்சனை, அப்போது நீங்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தினீங்க. அப்போ ஏதோ காங்கிரஸ் உங்களை வந்து அப்போது சமாதானப்படுத்தி வச்சிட்டாங்க, சரி ஓகேன்ட்டு. அதுக்கப்புறம் 2021 தேர்தல், அது நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு உங்கள் கணவர் எல்லாம் சேர்ந்து. இப்போ 2026 அப்போ வந்து நீங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துனீங்க. உங்களுக்கான உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், சீட்டு கிடைக்க வேண்டும்னு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணீங்க. ஸோ அப்புறம் வந்து அது அவங்க கைவிரித்த உடனே நீங்கள் பல்வேறு விஷயங்கள் அப்போ நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம், பல தொலைக்காட்சிகளை தினமலர் போன்ற தொலைக்காட்சிகளை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஆலோசனை நடத்தியிருந்தோம். அப்புறம் நீங்கள் தாவேக்கால போய் இணைஞ்சிங்க. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஐடியில் ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்ச கதை தான். அதாவது வேலை செய்கிறவங்க வந்து பேப்பர் போட்டுட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனால், அங்கே போனால் அதே மேனேஜர் வந்து திருப்பி பேப்பர் போட்டு அந்த கம்பெனிக்கு வந்த மாதிரி நீங்கள் இங்கே போய் சேர்ந்தோன்னா திருப்பி காங்கிரஸ் இங்கே வந்து சேர்ந்துருக்குது, இங்கே இருக்குது. இப்போ எப்படி நீங்கள் வந்து காங்கிரஸை சமாளிக்க போகிறீங்க? அதாவது வந்து நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி எங்களோட ஃபேமிலி வந்து பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பம். எங்கள் தாத்தாலாம் இந்திரா காந்தி அம்மா பீரியட்லேருந்து காங்கிரஸில் தான் இருக்கார். இந்திய சுதந்திரத்துக்காக நிறைய போராட்டங்கள்லாம் ஈடுபட்டிருக்காங்க. காங்கிரஸை விரும்பி தான் நாங்கள் காங்கிரஸில் இருந்தோம். நான் 17 வயசில் நான் காங்கிரஸில் சேரும்போதே காங்கிரஸ் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக தமிழகத்தில் ஆட்சியில் இல்லை. அப்போ அரசியல் தான் எனக்கு பண்ணணும்னா எனக்கு வந்து திராவிட கழகம் ஆப்ஷன் இருந்தது. எனக்கு பவர் தான் வேணும் அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணியிருந்தேன்னா நான் வந்து ஏதோ ஒரு திராவிட கட்சியில் சேர்ந்து இந்நேரம் கண்டிப்பாக என்னோடய டேலண்ட்டுக்கு நான் மினிஸ்டர் ஆகிருக்க முடியும், எம்பி ஆகிருக்க முடியும், கண்டிப்பாக முடியும். எனக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு, எனக்கு இருக்கக்கூடிய ஓக்கலுக்கு நான் ஆயிருக்க முடியும். பட் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி அதோட ஐடியாலஜி பிடிச்சி தான் நான் காங்கிரஸில் என்னை நினச்சிக்கிட்டேன். சரி, பல ஆண்டு காலமாக நான் இந்த கட்சியில் உழைச்சிட்டேன். இந்தியா முழுக்க நான் வந்து பல்வேறு பதவிகளில் வேலை செஞ்சுருக்கேன். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைன்றதை மீறி அந்தமான் தீவு, லட்சத்தீவுக்கெலாம் நான் இன்சார்ஜாக இருந்திருக்கேன். ராகுல் காந்திஜி அவர்கள் கூட இப்போ தான் இந்திரா பாயிண்ட் எனப்படக்கூடிய நம்மளுடைய சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் அவர் கண்ட்ரி கேம்பெல் பேக்கு போய் இந்திரா காந்தி அம்மையாருக்கு அஞ்சலி செலுத்தினார். அவருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தோம். ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லாத காலத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் முதலைகள் இருக்கக்கூடிய தண்ணீரெல்லாம் கடந்து ட்ரெக்கிங்லாம் பண்ணி இந்திரா அம்மாவுக்கு வந்து அக்டோபர் 31 இந்திரா காந்தி அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கேன் அவங்களோட நினைவு நாள் அன்னைக்கு. அந்தளவுக்கு தீவிர காங்கிரஸ் வெறியர்னே சொல்லலாம். எனக்கு என்ன மன வருத்தம் அப்படின்னா, இவங்க தொடர்ச்சியாக அரசியல் சாசனத்தில் பெண்களை வந்து முன்னிறுத்துறதில்ல. 33% இடஒதுக்கீட்டை பாஜக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போராடுறோம்.
இல்லையா? நான் மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி ஆனதுக்கப்புறம் தமிழ்நாட்டு முழுக்க இதுக்காக நான் வந்து பாத யாத்திரை பண்ணியிருக்கேன். சரி, உங்களுக்கு கட்சியில் 33% இடஒதுக்கீடு கொடுக்கறது யார் தடுக்கிறது? பாஜகவா? இல்லை கட்சியில் நீங்கள் வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டோ எம்பி சீட்டோ பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்காதது யார் தடுக்கிறது? பாஜகவா? இல்லைல்ல. அப்புறம் நீங்கள் வெளியில் ஒரு போய் பேசுகிறீங்க, உள்ளே ஒன்று செய்கிறீங்க. அது எனக்கு ரொம்ப தீவிரமான மன வருத்தத்தை கொடுத்துச்சு. 2011 இவங்க இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதிகப்படியான பெண்களுக்கு வந்து இவங்க முன்னுரிமை கொடுக்கறதில்ல. விஜயதரணி கூட அதே குற்றச்சாட்டு தான், குஷ்பு அவர்கள் கூட அதே குற்றச்சாட்டு தான். பெண்கள் இல்லைன்னு கிடையாது, இருக்காங்க. ஸோ ஒரு ஆணாதிக்கம் அதிகம். ஆணாதிக்கம் கூட கிடையாதுங்க. அந்த கிராப் புள்ளி நண்டு பிடி மாதிரி நீ வந்து டேலண்டடாக உன்னை வளரவே விட மாட்டாங்க. அது என்னன்னே தெரியாது. கண்டிப்பாக வந்து உன்னை வந்து வளரவே விடுறதில்ல. இதே மாதிரி தான் ஒரு எலெக்ஷனுக்கும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2024 எம்பி சீட்டில் வந்து இஸ்லாமியர்களுக்கு சீட்டே கொடுக்கல. அதுக்கு முன்னாடியும் வந்து எம்எல்ஏ சீட்லேயே கொடுக்கல. 2024 ஏப்ரல் 20 என்னை தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவியாக அறிவிக்கிறாங்க. 19 தான் தேர்தல் முடியுது, எம்பி தேர்தல் முடியுது, என்னை அறிவிக்கிறாங்க. ஏன்னா நான் அப்போவே எனக்கு சீட்டு கொடுக்கலன்றதுனால நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு நான் சொன்ன காலகட்டம். இல்லை நீ வந்து ஏஐசிசி செக்ரட்டரி ஆகி மகாராஷ்டிரா இன்சார்ஜாக போறியா இல்லை தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவியாக போறியான்னு கேட்டப்போ, அடுத்த வாட்டி உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருன்ட்டு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கொடுத்த அஷூரன்ஸை மறுபடியும் நான் நம்பி ஏமாறுறேன். இது மாதிரி நிறைய தரம் ஏமாற்றிருக்காங்க. ஒரு தரம் 2 தரம் கிடையாது, நிறைய தரம் ஏமாற்றிருக்காங்க. சரி, அப்போது நான் வந்து மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி ஆகிட்டேன். 41 ஆண்டுகளுக்கு பிறகு மகளிர் காங்கிரஸ் தோற்றுவித்த பிறகு முதல் இஸ்லாமிய பெண்மணி நான் ஆயிருக்கேன். திரு ப. சிதம்பரம் அவர்களை வச்சு இந்திரா காந்தி அம்மாவோட பிறந்த நாளில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு 2 நாள் மாநாடாக மகளிர் கொண்டாடணும். அது வந்து ஒரு ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியில் ஒரு பேக்கப் இல்லாமல் அது மாதிரி கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு நிர்வாகிகளை வச்சு, வெளியிலேருந்து ஆட்களை திரட்டாமல் நிர்வாகிகளை வச்சுலாம் கொண்டாடணும். இந்த மாதிரி நிறைய நான் உழைப்பை போட்ட பிறகும் அந்த மகளிர் காங்கிரஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல. என்ன விடுங்க, என் டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, திறமையானவங்க இருக்காங்க, இங்கே யாருக்குமே கொடுக்கல. அப்போ மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவியாக நான் ரிசைன் பண்ணிட்டேன். நான் இப்போ தாவேக்காவுக்கு போகல. தாவேக்கா வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நான் தாவேக்காவை அணுகலை, தாவேக்காவில் போகல. நான் காங்கிரஸில் இருக்கும்போதே எனக்கு அழைப்பு இருந்தது. சீட்டு கிடைக்காத போது 4ஆம் தேதியும் நான் முக்கியமான ஒரு தலைவரை சந்திச்சிருக்கேன். அதுக்கு 10ஆம் தேதி தான் நான் ரிசைன் பண்ணேன். நான் வேணும்னா நான் 4ஆம் தேதியும் சேர்ந்துருக்கலாம், அதுக்கு முன்னாடியும் சேர்ந்துருக்கலாம், 10ஆம் தேதி ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமாவும் நான் சேர்ந்துருக்கலாம். பட் கொஞ்சம் மன உளைச்சல் காரணமாக நான் ஆன்மீக பயணம்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ ரிலாக்ஸ்டாக சேர்ந்துருக்கு. அதுதான் உண்மை. காங்கிரஸ் எனக்கு அப்புறம் வந்திருக்கு, அவங்க போன பிறகு நான் வரல. பட் எனக்கு முதல்ல இருந்தே நான் பேச்சுவார்த்தையில் தான் இருக்கேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி, எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்ற கண்டினியூஸாக ஒரு டச்சில் தான் இருந்தேன். பட் நானே ஒரு முடிவுகள் எடுத்துக்கிட்டேன், நான் எந்த கட்சியில் போகலாம். இப்போ அவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை இருக்குமா? அவங்க ஏதாவது உங்களுக்கு போஸ்டிங் தராதிங்க, அவங்கள வாழ்த்து விடாதீங்கன்ட்டு தாவேக்கா அவங்க ப்ரெஷர் தரலாம் இல்லையாங்க? அப்படிலாம் ஒரு ப்ரெஷரும் அங்கே கேட்குற மாதிரிலாம் இல்லை. தாவேக்கான்றது ஒரு தனி கட்சி, எங்களுக்குன்ட்டு ஒரு தனி கொள்கை இருக்குது. இன்னொரு கட்சியிலேருந்து வந்து இந்த கட்சியில் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு அவங்க டிக்டேட் பண்ண முடியாதுல்ல. இல்லை, இன்னொரு விஷயம் இல்லை, அப்போ உங்களுக்கு செல்வ பெருந்தகைன்றனால சில இடங்கள் நம்ம மானி தாக்குன்றனால உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இல்லையா? இல்லை, அது யார் தலைமையாக இருந்தாலும் அது ஒரு கட்சி, இது ஒரு கட்சி. இப்போ காங்கிரஸில் போயிட்டு நீங்கள் இவங்களுக்கு இது பண்ணாதீங்க அது பண்ணாதீங்கன்ட்டு தாவேக்கா போய் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. எப்படி முடியும்? கம்யூனிஸ்டில் போய் தாவேக்கா சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதை எப்படி சொல்ல முடியும்? இல்லை விசிகாவில் போய் தான் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அந்த தலைமை கேட்குமா? கேட்காதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போது இந்தி கூட்டணியிலிருந்து திமுக வெளியே வந்துடுச்சு. விஜய் அவர்கள் இந்தி கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று பெருமுயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவரும் பிடி கொடுக்காமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றார். ஸோ ஒருவேளை காங்கிரஸ் கூட இணைந்து விஜய் வந்து இந்தி கூட்டணியில் இணையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா? அதை பற்றி கட்சி மேலிடம் தான் முடிவெடுக்க வேண்டும். அதை பற்றி இன்னும் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி எதுவும் தெரியல. பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு டெபியூவே இன்னும் வந்து தாவேக்கா எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த போதும் அது காங்கிரஸில் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அதனால் அந்த டெபியூ அவங்க இன்னும் அந்த டெல்லியை நோக்கி இருக்கக்கூடிய டெபியூ பற்றி இன்னும் பெருசாக
ஆலோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய நலன் அப்படி அதை குறித்து தான் தாவேகா வந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறதே ஒழிய முக்கியமான அஜெண்டாஸ் லைக் நீட் அஜெண்டா, டீலிமிட்டேஷன் அஜெண்டா அதுக்கெல்லாம் என்ன காங்கிரஸ்க்கு ஆதரவு தேவையோ அந்த ஆதரவுகள்லாம் கொடுத்து மக்கள் நலனை கருதி நாங்கள் பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன திமுக செயல்பட்டதோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து திராவிட மாடல் 2.0 மாதிரி தான் இருக்குது தாவேகாட ஆட்சி. அவங்களுக்கு பெருசாக பெரிய லெவலில் மாறலன்னு தானே சொல்கிறாங்க. திமுக எடுத்ததுக்கெல்லாம் காங்கிரஸோட சேர்ந்து போராடிட்டு இருக்கோம். அது மாதிரியே போராடிட்டு இருக்கோம் தாவேகால. அப்படிலாம் இல்லைல்ல. நிறுத்தி நிதானமாக தான் முதல்வர் அவர்கள் தன்னுடைய கருத்தை ஆழமாக யோசித்த பிறகு தான் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாரு. எந்த ஒரு நிகழ்வானாலும் சரி, அந்த காக்ரோச் பார்ட்டி நிகழ்வானாலும் சரி, இல்லை ராகுல் காந்திஜி அவர்கள் சமீபத்தில் தாக்கப்பட்ட நிகழ்வானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தன்னுடைய நிர்வாகிகளை கலந்து ஆலோசித்து நிறுத்தி நிதானமாக மக்களுக்கு எது நல்லதோ, அவங்க அப்படி பார்ஷியாலிட்டிலாம் இல்லை, மக்களுக்கு எது நல்லதோ. இப்போ பாஜகவுக்கு ஒரு சிலதுக்கு ஆதரவு கொடுத்தா அதனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்னா எது நல்லது? இல்லை காங்கிரஸ் இப்போ நீட்டுக்கு டீலிமிட்டேஷனுக்குலாம் எதிராக நிற்குதா? ஆமாம், அது மக்களுக்கு நல்லது. மக்கள் நலன்தான் வந்து எங்களுக்கு முக்கியத்துவமே ஒழிய இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ திமுகவை வந்து இப்போது லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு தாவேகா. சட்டசபையிலும் சரியாக நிகருக்கு நிகராக பதில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது மாதிரி வந்து திமுகவை வந்து இவங்க சரியான முறையில் எனக்கு பார்த்து சில இடங்களில் வந்து இல்லை இப்போது உதயோட கைதெல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சில பேர் கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி வந்து இப்போது சரியான முறையில் திமுகவை தாவேகா ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? எப்படி திமுகவில் அராஜகம் மிக அதிகம் தானே. அவங்களை இப்படி ஹேண்டில் பண்ணலன்னா அவங்க கண்ட்ரோல் ஆவாங்களா? தேவையில்லாத பேச்சு. உங்களுக்கும் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆக்டருக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை வந்து நீங்கள் கொச்சமாக பேசலாம். ப்ரோட்டோகால் வைஸ் அது இந்திய அரசியல் சாசனம் அனுமதிக்குதானா? அனுமதிக்கல. அவர் ஒரு வாட்டி இப்படி அவரை வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான மிலிட்ரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவர் கண்ட்ரோல் ஆவார். இப்போல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கார் பாருங்கள். அவர் வந்து ஏச்சி மேய்ச்சிடக்கூடாதுல்ல. இந்த புது கட்சி இவங்களுக்கு என்னப்பா தெரியும்? ஏற்கனவே அவங்க சொல்கிற மாதிரி தற்குறிஸ் அப்படின்ட்டு அவங்க பாட்டுட்டு அவங்க பெரிய அரசியல் மேதாவி அப்படின்ட்டு நினச்சிருக்கூடாது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மைனஸ் ஸ்டாலின் மைனஸ் கலைஞர், அவருக்கு என்ன அரசியல் பாடம் தெரியும்? ஓகே, அந்த அளவுக்கு அவருக்கு பக்குவம் இருக்கான்னா இல்லை, எடுத்தங்கவுத்தன்ட்டு பேசுகிறாரு. அப்படி பேசக்கூடாதுல்ல. ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய மாண்பை வந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். ராகுல் காந்திஜி அவர்கள் கூட தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். பட் அவர் பார்லிமெண்ட்டில் இப்படி இல்லாமல் பேசுகிறாரு, இல்லை வெளியில் வந்து அவர் இப்படி இல்லாமல் பேசுகிறாரு. ஓகே, அந்த பரஸ்பர நட்பு அப்படிங்கிறத வந்து இவங்க பாதுகாக்க மாட்டேன்றாங்க. இப்போ டெல்லியில் கூட பார்த்திங்கன்னா பாஜகவும் காங்கிரஸும் அவ்வளோ அகேன்ஸ்ட் தான். பட் வெளியில் பரஸ்பர நட்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி வல்கராலாம் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த வல்காரிட்டி ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து அட்டாக் பண்ணுறது, பர்சனல் லைஃப்பில் அவங்களோட இஷ்டம் 1000 இருக்கும். ஒருத்தவங்க மேஜர் ஆகிட்டாலே வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் அவங்களோட சாய்ஸ். அவங்க பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பர்சனல் லைஃப் இருக்கக்கூடாதுன்ட்டு இல்லை. அப்போ அவருக்கு எவ்வளோ பர்சனல் லைஃப் இருக்கும்? அந்த பர்சனல் லைஃப்பை பற்றி இவங்க பேச ஆரம்பித்தா இவங்களுக்கு அந்த மாண்புக்கு அழகான இல்லை. பட் ஒரு சிஎம்மோட ஒரு ப்ரோட்டோக்காலில் ஒரு சிஎம்மை நீங்கள் தவறாக பேசுகிறதுக்கு ஆஸ் பர் லா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் தான் எடுக்கப்பட்டது. கண்டிப்பாக மேடம், உங்கள் நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி, வணக்கம். நேரலை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.